ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி தோசை. இந்த தக்காளி தோசைக்கு வந்துட்டு தேங்காய் வரமிளகா வச்சு அரைச்ச சட்னி வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்துட்டு ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். நான் பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஓகே, இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான செய்முறைகளை பற்றியும் தேவையான பொருட்களையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு நார்மல் பச்சரிசி வீட்டில் எடுத்துக்கோங்க, அது ஒரு கப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இட்லி புழுங்கலரிசி அது ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாவது நல்லா ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு 3 தக்காளி, 3 வரமிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வத்தல் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் காயத்தூள், அப்புறம் நறுக்கின வெங்காயம், ஒரு வெங்காயம் நறுக்கின வெங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி நல்லா துருவி வச்சுக்கோங்க, அதையும் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டதுனால நீங்கள் உப்பு போடணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். அந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் சுடுற தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும். இது நீங்கள் வெங்காயம் போடாமல் விடுறதா இருந்தால் நீங்கள் தோசை மாதிரி நார்மல் தோசை மாதிரி நீங்கள் வாக்கிக்கலாம். இது வெங்காயம் போட்டிருக்கிறதுனால இதோ இந்த மாதிரி தான் விடணும். அப்படி விட்டால் தான் வந்துட்டு தோசை அந்த ஒரு கட்டி பிடிக்காமல் வரும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தோசை விடுங்க. அதுதான் வந்து நல்ல தோசை கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த மாதிரி ப்ரௌன்ஸ் கலரில் வரும்போது நீங்கள் தோசையை திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தோசையை திருப்பும் பொழுது இந்த மாதிரி அந்த வெள்ளை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா வெந்திருக்கும். ஸோ வெந்ததுக்கப்புறம் தட்டில் போட்டு நம்ம தேவையான அளவு சட்னியை வச்சு சாப்பிட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.